நம்ம மூர்த்தி கிட்ட இப்படி ஒரு சத்தியத்த நம்ம கையில் வாங்குவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் அன்பு இருந்தது. எனக்கு நெறைய தேவை இருக்கு. என்னால இவ்வளவுதான் குடுக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லி ரூ. 3000 கொண்டு வந்து குடுத்தான். அது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம காமாட்சி இருந்துட்டு, இந்த ஒரு பணத்த வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. மூர்த்தியும் வந்து போயினா, இந்த குடும்பத்துக்காக நான் ஓடுறதுக்கு தயாரா இருக்கேன். எல்லாரோட தேவைகளுமே நான் பூர்த்தி செய்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவ்வளவு வந்து போயினா ரொம்பவே வந்து மெச்சூர்டா பேசினாரு. ஆனா நம்ம மூர்த்தியோட ஒய்ஃப் தானே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதையுமே ஆகவில்லை. இந்த குடும்பத்துக்கு நீங்க மட்டும் தான் புள்ளையா, நீங்க மட்டும் தான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்களோட மனசை மாற்றணும்னு நினைச்சாங்க. பட் மூர்த்தி மனசு மாறல. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ வீட்டுக்குள்ள, அதாவது அவங்களோட ரூம்குள்ள நடந்த பிரச்சனை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கையில இருந்துட்டு இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா நம்ம மூர்த்தி வந்து இப்ப என்ன சொல்றாரு, நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் கூட பிரச்சனை இல்லை, நான் என் குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம கயல்ல இருந்துட்டு கடைசியில வந்து போயிடும், மூர்த்தி நான் சொல்றதை கேளு, என் மேல சத்தியமா நீ அண்ணி என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்கணும். அவங்க எவ்வளவு பணம் குடும்பத்துக்கு கொடுக்க சொல்றாங்களோ அவ்வளவு மட்டும் கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மூர்த்தி கையால சத்தியம் வாங்கிடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம மூர்த்தியோட மனசு உடைஞ்சு போயிடுது. பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த ஒரு சத்தியத்தை நம்ம மூர்த்தி பண்ணி தராரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.